ரொம்ப ஹேண்ட் பெயின், பாமில் பெயின், அப்புறம் ஷோல்டர்லேருந்து பெயின் இருக்கும்போது இது வாங்கினது. லாஜிடெக்கில் வேவ் கீஸுங்கிறது. டெஸ்க்டாப், லேப்டாப் ரெண்டுலேயுமே நீங்கள் அந்த போல்ட்டுன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து மவுஸ் அப்புறம் கீபோர்ட் ரெண்டும் சேர்த்து வாங்கினேன். இந்த லாஜி போல்ட்டுங்கிறது தட் இஸ் அ கைண்ட் ஆஃப் அந்த வைஃபை எனேபிள் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்கள் லேப்டாப்லையோ டெஸ்க்டாப்லையோ நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் அந்த டெஸ்க்டாப் ஆப் இருக்கும், அதை போய் நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிக்கோங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் லுக்ஸ். அந்த கீஸ்க்கெல்லாம் கீழே அந்த ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது, கைண்ட் ஆஃப் குஷன் மாதிரி இருக்குது. அது வந்து உங்களுக்கு பாம்பை நல்லா ரெஸ்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். கீபோர்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. மவுஸ் வந்து ஐ ஹவ் மிக்ஸ்டு ரிவ்யூ, ஓகேவாக இருக்குதுன்னு சொல்லலாம். கீபோர்டு வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. வேணால் இந்த பாம்பை ரெஸ்ட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து கையில் அந்த காய்ப்பே வந்துருச்சு பாம்பு கீழே. எப்படி நம்ம ட்ராலி ஷாட்டு ஓகே, இந்த மாதிரி மவுஸை ரெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவாக இருக்குங்க. நான் வந்து எப்படி இருக்கும்னு நீங்கள் வாங்கணும்னு டிசைட் பண்ணிங்கன்னா அதுக்காக நான் வந்து க்ளோஸ்அப்பில் எடுத்திருந்தேன் நான். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் லுக்ஸ். வாங்க முடியாதவங்க இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் வச்சுக்கலாம் கீபோர்டு கீழே. தட் இஸ் வாட் தேர் கன்வேயிங்னு நினைக்கிறேன். அது அழுக்காகும் கண்டிப்பாக. அதனால் நான் எங்கள் அக்கா யூஎஸ்லேருந்து வந்திருப்பார், அந்த கர்ச்சீஃப் வாங்கி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நாள் பத்திரமா வச்சுருந்தேன், அதை எடுத்து போற்றி வச்சுருக்கிறேன். இந்த மவுஸ் வந்து ஐ டோன்ட் நோ இஃப் ஐ கேன் ரெக்கமெண்ட். உங்களுக்கு இந்த பாமில் ஷோல்டரில் ரொம்ப பெயின் இருந்தால், அதாவது மவுஸ் வந்து எர்கானமிக்காக டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. மேலே நம்ம இப்படி சைட் வேஸில் கிளிக் பண்ணுறோம். மேலே அயன் பாக்ஸ் மாதிரி கிடக்குது. மேலே கிளிக் பண்ணுவோன்னா லெஃப்ட் கிளிக்கு, கீழே பட்டன் வந்து ரைட் கிளிக்கு. தட் இஸ் வாட் இட் இஸ். அந்த மற்றதெல்லாம் நான் யூஸே பண்ணல. நான் முதல்ல இது கம்ஃபர்டபுளாக இருக்குமா, இது முதல்ல பெயினுக்கு வந்து ரிலீவாக இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக அப்படி நான் ஒத்துக்கவே முடியாது. பெயின்லாம் வரதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் வாங்கி வச்சுக்கிறது ட்ரை பண்ணி பாருங்கள். ஐ ஈவன் ரெக்கமெண்ட் மை சிஸ்டர், பட் மிஸ்டர் செட் ஷி ஆல்ரெடி ஹேஸ் இட் இன் ஹர் ஆஃபீஸ். பட் கொஞ்சம் ஆனால் நீங்கள் அதை பார்த்தாலே தெரிஞ்சிடும். நீங்கள் ஆஃபீஸ்லாம் கொண்டு போனீங்கன்னா ஓட்டி தள்ளிடுவாங்க, அயன் பாக்ஸ் மாதிரி இருக்குது. பட் ஓகே, கைவலி வந்ததுக்கப்புறம் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணணும். அது போக நான் இந்த மாதிரி ஐ டோன்ட் ஹவ் எர்கானமிக் டேபிள் ஆர் சம்திங். அதனால் என்னோடய ஹேண்ட் வந்து பேரலாக இருக்கணும் மவுஸ் கூடன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சோஃபா தைக்கிற அண்ணன்ட்ட போய் இந்த மாதிரி தைச்சிக்கிட்டேன். திஸ் இஸ் வெங்கட் ஃபார் வெங்கஃபைன்.com. இந்த நம்பர் நீங்கள் யூஸ் பண்ணணும்னா, இஃப் யூ வாண்ட் ஃபினான்ஷியல் கன்சல்டிங், ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ், வேறு ஏதாவது ரிட்டைர்மெண்ட் பிளானிங் பண்ணணும்னா மாத்திரம் இந்த நம்பர் யூஸ் பண்ணுங்கள். பேசிக்கலி இந்த ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் தி ஸ்டோரி. எனக்கு இந்த பெயின் எப்படி ஆரம்பிச்சதுன்னா, இந்த காரில் சீட் பெல்ட் போடும்போது எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் இங்கே வலிக்கிற மாதிரி இருந்துச்சு. சொன்னால் சிரிப்பீங்க. அந்த சீட் பெல்ட்டை வந்து ஒரு டவலை மடித்து இந்த இடத்துல வச்சு நான் சீட் பெல்ட்டை போடுற அளவுக்கு எனக்கு வலி இருந்துச்சு. அப்புறம் மவுஸ் பிடிக்கிறதுனாலையும் எனக்கு ரொம்ப அழுத்தி நான் அப்படி மவுஸ் அப்படி ஹேண்டில் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். அதனால கூட இருக்கலாம். அகெயின் ஐ தாட் ஓகே, நம்ம திடீர்னு ஒரு நாள் வந்து ரொம்ப பெயின், அதாவது இங்கே அதாவது இந்த ஷோல்டருக்குள்ளே ஒரு பெயின் அமோஜ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. தென் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவுக்கு இருக்குது, எங்கள் அக்காவுக்கு இந்த மாதிரி பெயின்லாம் இருக்கும். அதனால் எனக்கு தெரியும். ஸோ அதனால் ஐ யூஸ் ஆயுர்வேதிக் ஆயில். இது வந்து மெடிக்கல் டிப்ஸ் கிடையாது. தன்வந்திர தைலம், வலிய நாராயண தைலம்னு சொல்லிட்டு அதை எங்கள் அம்மா தேய்ச்சி விட்டாங்க. அப்புறம் நிறைய ஹெர்பல் இதெல்லாம் பண்ணோம். ஏன்னா இதுக்கு தெரியும், இதுக்கு வந்துட்டு மசில் ரிலாக்ஸன்ட் இது கொடுக்கலாம், பெயின் கில்லர் கொடுப்பாங்க. பட் வென் யூ ஆர் யங் அதெல்லாம் விட இந்த மாதிரி ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்டை பண்ணி சத்தம் போடாமல் இருந்துட்டேன் நான். பட் ஐ நோ இது வந்து லைஃப் ஸ்டைல் பெயின். அதெல்லாம் நம்ம வந்து லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் தான் அது. டயபெட்டிஸ், பிபி இதெல்லாமே அப்படி தானே, சாப்பிட்ற சாப்பாடு. அதனால் அதே மாதிரி இந்த மாதிரி பெயின். இந்த வீடியோ எதுக்கு பண்ணுறேன்னா, இது வந்து நீங்கள் ரிவ்யூவாக எடுத்துக்காதீங்க. நான் பயப்படுவேன். ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸு வீடியோ பண்ணுவேன், வீடியோ பார்த்து போடாதீங்க, வாங்காதீங்கன்னு சொல்லுவேன். நீங்களும் ஒரு ரிசர்ச்சில் ஒரு பார்ட்டாக வச்சுக்கோங்க. நீங்கள் கீபோர்டு ஏதாவது ரிசர்ச் பண்ணீங்க அப்படின்னா. ஹேவிங் செட் தட், நான் பண்ணுற நோக்கம் வேறு. எனக்கு நிறைய பேர் சின்ன பசங்கள்லாம் வந்து மொபைல் பக்கத்தில் வச்சு யூஸ் பண்ணும்போது நான் நினைப்பேன், நம்ம கண்ணுக்கு ஒரு 40-50 வருஷம் மொபைலை இந்த மாதிரி எலக்ட்ரானிக் டிவைஸஸ்லாம் யூஸ் பண்ணுற அளவுக்கு இந்த கண்ணுக்கு அந்த எபிலிட்டி இருக்குது, அந்த நர்வ்ஸ்க்குன்ட்டு. அதே மாதிரி தான் நிறையா பேர் நான் பார்த்துருக்கேன், இன்க்ளூடிங் மை ஓன் கசின். அவங்களெல்லாம் லேப்டாப்பை இப்படியே வச்சு யூஸ் பண்ணுறாங்க. எக்ஸ்டர்னல் மவுஸ் யூஸ் பண்ணணும், எக்ஸ்டர்னல் யூனோ கீபோர்ட்லாம் யூஸ் பண்ணலாம். அவங்களுக்கு அந்த தேவையே இருக்காது, ஏன்னா அந்த பெயின்லாம் காசு ஆகலை. ஒரு சில பேருக்கு அந்த மாதிரி பெயின் வந்தப்பறம் ரிசர்ச் பண்ணாதீங்க. முன்னாடியே உங்களை கம்ஃபர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மேபி ஒரு ஆஃபீஸ் என்விரான்மெண்ட்டில் இதெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு இருக்க முடியாது. அட்லீஸ்ட் நீங்கள் வீட்டில் ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ஐ ஈவன் ரெக்கமெண்ட் மை ஓன் சிஸ்டர் வாங்குவோம். மேபி டைம் இருக்கும்போது அவங்க வாங்குவாங்க. ஸோ அதை மாதிரி தான் எங்கள் அக்காட்டி எப்படி ரெக்கமெண்ட் பண்ணுற போதோ நீங்களும் அந்த மாதிரி. அதுவும் எக்ஸ்பென்சிவாக இருக்குது,
நீங்கள் ஆல்ரெடி ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை வாங்கலாமான்னு பாருங்கள். பெருசாக பெயின் வந்தவங்களுக்கு இது வந்து உடனே ரிலீஃப்லாம் இருக்காது. எனக்கு வந்து இந்த மவுஸ் வந்து உண்மையாகவே இப்படி நம்ம அதாவது கையை வந்து நம்ம இப்படி வைக்கிறது பதில் இப்படி வைக்கிறோம், அது நல்லதுங்கிறாங்க. பட் எனக்கு அந்த பெரிய டிஃபரன்ஸ் தெரியல. பட் எனிவே இட்ஸ் சாஃப்ட், அதனால யூஸ் பண்ணுறேன். பட் கீபோர்ட் ஐ ரியலி லவ் இட். கீபோர்ட் மவுஸ் சேர்த்து ஒரு 12,000 சம்திங், நான் மறந்துட்டேன். ஏன்னா போனால் 10 நாள் முன்னாடி வாங்கினேன், மாதிரி ரேஞ்சில் வந்துச்சு. அமேசான் இந்தியாவோட லிங்க் நான் போடுறேன். அமேசான் யூஎஸ்ல லிங்க் எடுத்து நான் அது கரெக்டாக நம்பர் கொடுக்கல, வேவ் கீஸ்னு சொல்கிறாங்க. ஆனால் 2 3 வேவ் கீஸ் இருக்குது. நீங்கள் கரெக்டாக நான் காமிச்ச மாதிரி வாங்க. ஏன்னா ஒரு சில எர்கானமிக் கீபோர்டுங்கிறாங்க, அது பார்த்தா ரெக்க மாதிரி இருக்குது. தட்ஸ் ரியலி லைக் அப்போ நம்ம அடாப்ட் ஆயிடுவோம் வேறு கம்ப்ளீட்லி வேறு கீபோர்டு மாதிரி யூஸ் பண்ணோம்னா. ஸோ தட் இஸ் வை ஐ சோஸ் திஸ் ஒன். எனக்கு என்ன சொல்கிறது, நான் நிறைய பேர்ட்டு அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் கன்சல்ட்டிங்கில் இந்த 2 வருஷத்தில் நான் நிறையா பேசிட்டேங்க. ஹெல்த் இஸ் த பிக்கெஸ்ட் அசெட் ஆன் எர்த். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், அது பண்ணலாங்கிறதுலாம் வேறு. டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். அது மாதிரி இந்த மாதிரி நீங்கள் ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணாலும் சரி, எதில் ஒர்க் பண்ணாலும் இப்போல்லாம் எல்லாருமே சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம். இன்வெஸ்ட் பண்ண முடிஞ்சவங்க வாங்கிக்கோங்க, முடியாதவங்க நான் சொன்ன மாதிரி மேபி யூ கேன் டூ சம் ஸ்மால் எக்ஸசைசஸ், அதுவுமே பண்ணோம். பட் இன்வெஸ்ட் பண்ண முடியாதவங்க உங்கள் கைக்கான எப்படி எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அதை ரிலாக்ஸ் பண்ண முடியும்னு பாருங்கள். டேக் கேர் ஆஃப் யுவர் நெக், டேக் கேர் ஆஃப் யுவர் ஷோல்டர். ஸோ அதுதான் நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ மூலிமா. இஃப் யூ நீட் எனி கைண்ட் ஆஃப் ஜென்யூன் ஃபினான்ஷியல் கன்சல்டிங், மெசேஜ் மீ. தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. பட் திஸ் வீடியோ கம்ஸ் ஃப்ரம் மை ஹார்ட்டுங்க. ஏன்னா இந்த வலி வந்து ஒரு நாள் தான் இருந்துச்சு எனக்கு. அதாவது உள்ளுக்குள்ளே இந்த போனில் வலிக்க ஆரம்பிச்சது. எங்கள் அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணாங்க இந்த வலி வந்தப்போ. ஸோ தென் only ஐ bought this. ஸோ டோன்ட் பை திஸ் இஃப் யூ திங்க் இட்ஸ் டூ எக்ஸ்பென்சிவ். ஆல்ரெடி ரிசர்ச் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ போடுறவங்கள தான். பட் டேக் கேர் ஆஃப் யுவர், நீங்கள் வந்து ரொம்ப சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி எர்கானமிக் இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம். அப்புறம் ஹேண்டும் இந்த மாதிரி பேரலாக இருக்கும்னு சொல்கிறாங்க. எங்கள் வீட்டில் அந்த எர்கானமிக் டேபிள் இல்லை, அதனால தான் இந்த ஸ்பாஞ்ச் மாதிரி பண்ணிக்கிட்டேன். ஒரு சோஃபா தைக்கிற அண்ணன்ட்ட போய் 15, அதாவது 15 இன்ச்சஸ் பை 10, 15 பை 18 இன்ச்சஸுக்கு அதை நான் வந்து ஈஸியாக அங்கே பரப்பிட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். ஈஸியாக ரெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் ஆல்சோ ஹெல்பிங் மீ. பட் இதெல்லாம் கை வலி வந்ததுக்கப்புறம். பட் இட்ஸ் நாட் அ வெரி ரொம்ப அப்செட் ஆகிற அளவுக்கு வலி இல்லை. பட் இன்னுமே ஐ ஃபீல் பேட், ஒய் ஐ லெஃப்ட் இட் லைக் தட். முன்னாடியே அதை கேர் பண்ணியிருக்கலாம்னு நினச்சேன். ஸோ அந்த மாதிரி ஐ வாண்ட் யூ டு டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் இந்த ஐடி இண்டஸ்ட்ரி ஆர் வாட் எவர். ஆஃபீஸ்லாம் இந்த மாதிரி நம்ம கம்ஃபர்ட் பண்ணிக்க முடியாது. ஒரு ஆஃபீஸ் என்வாயன்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா கூட பண்ணலாம். பட் வீட்டில் ஒர்க் பண்ணும் போதாவது இந்த மாதிரி டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். ஒன் செகண்ட் அதான் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ.